இப்பொழுது நாங்கள் 34வது வினாவுக்கு செல்வோம். சமபக்க அரியம் ஒன்றில் படுகோணம் I1உடன் I2வின் மாறலை வரைவு காட்டுகின்றது. அரியம் ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் முறிவு சுட்டி. இங்கே படுகோணமும் வெளிப்படுகோணமும் சமனாக வருகின்ற நிலை இழிவிலகல் நிலை என்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். இழிவிலகல் நிலையில் D சமன் 2I மைனஸ் A. எனவே 2 தர 60 சமபக்க முக்கோணம் கண்டோடினால் அரிய கோணம் 60. எனவே D சமன் 60 வாகை. இங்கே முறிவு சுட்டியை கேட்டிருக்கிறார்கள். N சமன் sin A பிளஸ் D என்கிற 2 கீழ் sin A என்கிற 2. எனவே sin 60 சக 60 கீழ் 2 கீழ் sin 60 கீழ் 2. எனவே sin 60 கீழ் sin 30 sin 60 வர்க்கமூலம் 3 கீழ் 2 sin 30 அரை. எனவே விடை வர்க்கமூலம் 3 என்கின்ற முதலாவது விடை. இப்பொழுது நாங்கள் 35வது வினாவுக்கு செல்வோம். தனிப்படுத்தப்பட்ட நீராவியால் நிரம்பலடையாத வளியின் பனிபடு நிலையை தீர்மானிப்பது. A வளியின் வெப்பநிலை. வளியின் வெப்பநிலை ஒருபோதும் பனிபடு நிலையை தீர்மானிக்காது. பனிபடு நிலை அறை வெப்பநிலையை விட கூடவா இருக்கலாம், குறைவாக இருக்கலாம், அல்லது அதற்கு சமனாக இருக்கலாம். பனிபடு நிலைக்கும் வளியின் வெப்பநிலைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எனவே A என்ற கூற்று பிழையானது. B வளியின் தனியிரப்பதன். வளியின் தனியிரப்பதன் பனிபடுநிலையை தீர்மானிக்கும். தனியிரப்பதன் கூடிய ஒரு அறையிலே அங்கே உள்ள நீராவியின் அளவு அதிகமா இருக்கும். எனவே விரைவாக அது நிரம்பல் தன்மை அடையும். எனவே அந்த நிலையில் பனிபடுநிலை கூடவா இருக்கும். தனியிரப்பதன் குறைந்த ஒரு இடத்திலே நீராவியின் அளவு குறைவா இருக்கும். எனவே அது நிரம்பலடைய நீண்ட நேரம் எடுக்கும். எனவே பனிபடு நிலை மிக குறைவா இருக்கும். எனவே வளியின் தனியிரப்பதன் பனிபடு நிலையை தீர்மானிக்கும் என்கின்ற B என்ற கூற்று சரியானது. C வளியின் தொடர்பு இறப்பதன். வளியின் தொடர்பு இறப்பதனும் ஒருபோதும் பனிபடு நிலையை தீர்மானிக்காது. எனவே A பிழை, C பிழை, B மட்டும் என்கின்ற இரண்டாவது விடை சரியான விடையாக அமையும். 35வது வினாவிற்கு இப்பொழுது நாங்கள் 36வது வினாவுக்கு செல்வோம். கேபிட்டல் M துணிவும் R ஆரையுடைய கோளின் மேற்பரப்பில் இருந்து சிமோலம் துணியுடைய பொருளை கோளின் மேற்பரப்பிலிருந்து 2R தூரத்துக்கு எடுத்து செல்வதற்கு தேவையான மிக குறைந்த சக்தி என்ன? இங்கே இயங்கும் செய்மதி அல்ல. ஒரு பொருளை மேற்பரப்பிலிருந்து 2R அதாவது மொத்தமாக 3R மையத்திலிருந்து 3R உயரத்துக்கு கொண்டு செல்வதற்கு தேவையான மிக குறைந்த சக்தி. கொண்டு செல்வதற்கு அங்கே அது சுற்றுவதல்ல. எனவே இங்கே தேவைப்படும் சக்தி GPE2 கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 இருந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி 1 அதாவது ஈர்ப்பழுத்த சக்தி 2 இருந்து ஈர்ப்பழுத்த சக்தி 1 கழிக்கும் போது அந்த விடை வரும். எனவே மைனஸ் GM M இன் கீழ் 3R மைனஸ் GM M இன் கீழ் மைனஸ் GM M இன் கீழ் R மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். எனவே GM இன் கீழ் R இன்டு 1 1 கீழ் 3. எனவே G
எம் எம்மின் கீழ் ஆர் இன்டு ட்ரெண்டிங்கில் 3 என வரும். இப்பொழுது எங்களுக்கு தெரியும் மேற்பரப்பில் ஈர்ப்பு புலச்சரிவு ஜி சமன் ஜிஎம் கீழ் ஆர் வர்க்கம். எனவே இங்குள்ள ஜிஎம் ஆருக்கு பதிலாக நாங்கள் ஜிஆர் என எழுதலாம். எனவே விடை 2/3 GRM அல்லது MGR என அல்லது சிவாஜி என்றும் சொல்லலாம். இரண்டாவது விடை. இப்பொழுது நாங்கள் 37வது வினாவுக்கு செல்வோம். 27 பாசியில் ஹைட்ரஜன் வாயு மூலக்கூறு கொண்டிருந்த கதி வெப்பநிலையில் ஆக்சிஜன் வாயு மூலக்கூறு கொண்டிருக்கும். ஹைட்ரஜன் வாயுவும் ஆக்சிஜன் வாயுவும் ஒரே அணுநிலையை உடையது, அதாவது ஈரணு வாயுக்கள். எனவே இவற்றின் கதி நேவித சமன் வர்க்கமூலம் T/M என எழுதலாம். இரண்டினதும் கதி சமனாக இருக்க வேண்டும் என்பதால் வர்க்கமூலம் TH2/MH2 சமன் வர்க்கமூலம் TO2/MO2. இரண்டு பக்கம் நாங்கள் வர்க்கிக்கும் போது TO2 சமன் TH2/MH2 தர MO2 என அமையும். TH2 27 பாசில், எனவே 300 கெல்வின் தர MO2 32, MH2 2, எனவே 4800 கெல்வின். 4800 கெல்வின் என்பது 4527 பாசி. எனவே நான்காவது விடை 37வது வினாவிற்கு நான்காவது விடை. முப்பத்தி எட்டாவது வினா. 100 மனிதர்கள் வட்டப்பாதையில் நின்றவாறு ஒருமிக்க ஒலியை எழுப்புவதால் வட்டத்தின் மையத்தில் 60 டெசிபிள் ஒலிச்சரிவு ஏற்பட்டது. இதனை 40 டெசிபிளாக குறைப்பதற்கு எத்தனை பேர் அமைதியாக நிற்க வேண்டும்? எனவே இங்கே ஒலிச்சரிவில் ஏற்பட்ட மாற்றம் டெல்டா பீட்டா சமன் 10 log 10 இன் IH உயர் சரிவின் கீழ் தாழ் சரிவு என எழுதலாம். இங்கே மாற்றம் 60 டெசிபிள் இருந்து 40 டெசிபிள் என்பதால் 20 சமன் 10 log 10 இன் IH இன் கீழ் IL. இப்பொழுது 2 நாங்கள் log 10 இன் 100 என எழுதலாம் சமன் log 10 இன் IH இன் கீழ் IL. எனவே IH இன் கீழ் IL சமன் 100 என்பதால் இப்பொழுது தாழ் செறிவு ஆரம்பத்தில் இருந்ததை போல் 100 மடங்கு குறைவாக இருக்க வேண்டும். எனவே 100 பேர் இருந்த இடத்தில் இப்பொழுது ஒருவர் மாத்திரம் ஒலியை எழுப்ப வேண்டும். என்றால் 100 மடங்கு ஒலிச்சரிவு குறைவா இருக்கு. ஆகவே இப்பொழுது ஒருவர் மாத்திரமே இருக்க வேண்டும் என்றால் 99 பேரை நாங்கள் அமைதியாக்க வேண்டும். எனவே சரியான விடை 5வது. இப்பொழுது நாங்கள் 39வது வினாவுக்கு செல்வோம்.
செய்மதி ஒன்று நீள்வட்ட பாதையில் அமைந்த பாதை வழியே வலம் பெறுவது படத்தில் காட்டப்பட்டுள்ளது. ஏயில் கதி வியுடன் இயங்குகின்றது. புள்ளி பிக்கு வரும்போது அதன் கதி என்னவென்று கேட்டிருக்கிறார்கள். இது நேரடியாக கெப்லரின் இரண்டாவது விதி. கெப்லரின் இரண்டாவது விதி கூறுகின்றது V1 R1 சமன் V2 R2. எனவே 3 R into V சமன் R into V dash. எனவே V dash 3Vக்கு சமனானது மூன்றாவது விடை. இப்பொழுது 40வது வினாவுக்கு செல்வோம். குளிர்நிலையில் மெய்ப்பொருளின் பொருத்தூரத்துடன் பிம்பத்தூரத்தின் மாறலை தருவது. குளிர்நிலைக்கு U7 plus V7 plus V F பிளஸ். எனவே வில்லை சூத்திரம் பார்க்கும் போது ஒன்றிங்கிள் V மைனஸ் ஒன்றிங்கிள் U சமன் ஒன்றிங்கிள் F என்பது அப்படியே இருக்கும். ஒன்றிங்கிள் V சமன் ஒன்றிங்கிள் U சக ஒன்றிங்கிள் F. இப்பொழுது U அதிகரிக்கும் போது ஒன்றிங்கிள் U குறைவடையும். எனவே மொத்த இந்த பெருமானம் குறைவடையும். இந்த பெருமானம் குறைவடைவதால் ஒன்றிங்கிள் V குறைவடையும் என்றால் V அதிகரிக்கின்றது. இங்கே U அதிகரிக்கும் போது ஒன்றிங்கிள் U குறைகின்ற வீதம் இவ்வாறு வரும். அதாவது குறையும் வீதம் கூடும். எனவே ஒன்றிங்கிள் V குறையும் வீதம் கூடும் என்றால் V கூடும் வீதம் குறையும். எனவே இரண்டாவது விடை. ஹலோ, என்னது?